ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஷிங்ஷாட் ஷியலன் கமெடியன். இது ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படம். இந்த படத்தோட இங்கிலீஷ் பேர் என்னன்னா த டெத் விசில். இந்த படத்தோட ஒளிநர் என்னன்னா, ஒரு கிராமத்துல வாழ்ற மக்கள் ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க. அது நைட் நேரத்துல விசில் அடிச்சா அங்க இருக்கிற தீய சக்தி அவங்கள பிடிச்சுக்கும்னு. ஆனா அதை நம்பாத அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் அந்த தப்பா பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு நடந்த விஷயங்களை கொஞ்சம் ஹாரரா சொன்ன படம் தான் இந்த ஹாரர் படம். சரி வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆளு ஒரு மாதிரி பறவை மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டே ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள போறாரு. அவரு ஒரு வேட்டைக்காரர் மாதிரி எதை வேட்டையாடுறாருன்னா, அவங்க ஊர்ல இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு போட்டி ஒண்ணு நடக்க போகுது. அந்த போட்டி மனுஷங்களுக்கு கிடையாது, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வகை சிறிய பறவைகளுக்கு. அந்த மாதிரி ஒரு பறவையை பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஆள் அந்த காட்டுக்குள்ள போறாரு. அப்படி அவர் அந்த பறவையை பிடிச்சிட்டு மறுபடியும் அந்த மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டே அவரோட மனைவிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் அந்த பறவையை பிடிச்சிட்டேன், வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன், அதுக்குள்ள அதோட கூண்டை கொஞ்சம் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்றாரு. கால் வச்சதுமே அவருக்கு பின்னாடி அவர் அடிச்ச அதே விசில் சத்தம் கேக்குது. என்னன்னு உள்ள போய் பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான சக்தி அந்த ஆள் அந்த காட்டுக்குள்ள அப்படியே இழுத்துட்டு போயிடுது. அப்படியே கட் பண்ணி படத்தோட பேரை போடுறாங்க. இப்ப அந்த ஆளோட ஊருக்குள்ள காமிக்கிறாங்க. அந்த ஊரோட பசங்க ஒரு காத்தடி பிடிக்கிறதுக்காக ஓடி போய்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் தான் அந்த படத்தோட முக்கியமான கேரக்டர். அவன் பேரு இபுங். அப்படி அவங்க அந்த காத்தாடியை பிடிக்க போறப்ப அந்த காத்தாடி அந்த காட்டுக்குள்ள போய் விழுந்துடுது. அதே போய் கொண்டு வரலாம் அப்படின்னு இபுங்கு போக பாக்குறான். ஆனா அவன் கூட வந்த ஒரு பையன், இல்லடா இருட்டானதுக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ள நம்ம போக கூடாதுன்னு ஊர்ல இருக்கவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேத்து அந்த பேடங்கள் உள்ள போயிருக்காராம், அங்க எதைய பார்த்து பயந்து போயிருக்காரா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதை கேட்ட இவங்க வேற வழி இல்லாம வீட்டுக்கு திரும்பி போயிடுறான். அந்த சின்ன பையன் சொன்னது முதல் சில ஒரு ஆளை ஏதோ ஒண்ணு அடிச்சு போட்டுச்சுல, அதை பத்தி தான் சொல்றான். இப்ப இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போக, அப்படி போகும்போது எல்லாரோட வீட்லயும் காமிக்கிறாங்க. எல்லாருமே அவங்க வீட்டுல நிறைய பறவை கொண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இப்ப இவங்க அவரோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் வரான். அவரோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப அவங்க தாத்தாவும் ஒரு பறவையை புடிச்சிட்டு இந்த மாதிரி விசில் அடிச்சுதான் இந்த பறவைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை பார்த்த பாட்டியும் நைட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இந்த விசில் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட இவங்கும் பாட்டி கிட்ட, எனக்கு தெரியும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அங்கே கட் பண்ணி இப்போ ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு லேடி எதையோ கொன்னு அதோட ரத்தத்தை ஒரு டீ மாதிரி ஒண்ணுல கலந்து கொண்டு வராங்க. அவங்க யாருன்னா, முதல்ல ஒருத்தர் ஒரு பறவையை புடிச்சிட்டு அப்படி சொன்னார்ல, அவரோட மனைவிதான் இவங்க. அவர் இன்னும் சாகல போல, கோமால இருக்கிற மாதிரி இருக்காரு போல. அவங்க கொண்டு போயிட்டு அதை பேட்க்கு கொடுத்ததும் அவரு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுறாரு. அப்படியே இங்க வேற ஒருத்தரோட வீட்டை காட்டுறாங்க. அவர் பேர் தரோமோ. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு தாத்தா. அவருக்கு முன்னாடி ஒரு செத்து போன பறவையை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோட வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. இவரும் போய் திறந்து பாக்குறாரு. ஆனா வெளியில யாருமே இல்ல. சரின்னு அவரும் உள்ள வந்து பாக்குறாரு. அங்க இருக்கிற பறவை கூண்டுகள் எல்லாமே தானாவே ஆடுது. அது மட்டும் இல்லாம அவரோட வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி சத்தமெல்லாம் கேக்குது. என்னன்னு பாக்க போறாரு. அப்ப உள்ள முதல்ல அந்த பறவையை பிடிக்கிறதுக்காக அந்த ஆளு போட்ட அந்த சத்தம் இங்க கேக்குது. இவரும் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது திரண்டு கரண்ட் கட் ஆயிருது. இவரும் தீக்குச்சி ஏத்தி வச்சு என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அங்க ஒரு பேய் உருவம் ஒண்ணு வந்து இவரை பயமுறுத்துது. அப்ப அப்படியே இங்க பேடோட வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த ஆளுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுது போல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவர் அமைதியாயிடுறாரு. இப்ப இவங்கோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க இவங்கோட பாட்டி தாத்தா கிட்ட, நீங்க உங்க பேரனை கெடுக்காதீங்க, அவன் வர வர நான் சொல்றதே கேட்க மாட்டான், வர வர அவ உங்களை வர நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பாட்டியும், இல்ல அவன் சின்ன பையன், இப்பவே அவன் பறவைகள் மேல ரொம்பவே பைத்தியமா இருக்கான், அதுதான் எனக்கு சரின்னு படல அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட தாத்தாவும் அவர் கையில ஒரு பறவை எடுத்துக்கிட்டு பாட்டி பக்கத்துல வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, என்ன காரணம்னு தெரியல, நிறைய பேர் நம்ம ஊருக்குள்ள இருந்து மறைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க, இப்பதான் அதெல்லாம் இல்லாம இருக்கும், நீ பயப்படுறதுக்கு காரணம் அந்த பேட் பையன் தானே, அவனுக்கு ஒண்ணும் ஆகல, அவன் அவரோட வீட்டுல நல்லா தான் இருக்கான் அப்படி சொல்றாரு. நீ நினைக்கிற மாதிரி மறுபடியும் எதுவும் நடக்காது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் இவங்க விசில் அடிக்கிறான். வெளியில வந்த தாத்தாவும் அவர் கையில இருந்த அந்த பறவை பொம்மையை கொடுத்து, இந்தா இதுக்கு மேல நீ இதை வச்சு விளையாண்டுக்க, விசில்லாம் அடிக்காத, நீ அந்த மாதிரி விசில் அடிக்காம இருந்தேன்னா இந்த வருஷம் நடக்க போற பறவை போட்டிக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு அவரும், நான் வெளியில பெட்ரோலுக்கு போறேன் அப்படி சொல்றாரு. இவங்க அதை கேட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறான். அப்படி ஒரு பெட்ரோலுக்கு போற வழியில ஒரு ஆள் வேகமா வந்து தாத்தாவை கூப்பிடுறாரு. எதுக்குன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டுல ஒரு அமானுஷ்யமா நடந்துச்சுல, அவர் வீட்டுக்கு தான் கூப்பிடுறாரு. அவரோட பேர் தர்மோ. அவரோட வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அவரோட வீட்டு கிச்சன்ல கீழே விழுந்து கிடக்குறாரு. அதை கேட்டு நம்ம தாத்தாவுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. இப்ப மறுநாட்காலையில அந்த தர்மோ தாத்தா செத்து போயிட்டார் போல. அதனால அவங்க ஊர் வழக்கப்படி அவருக்கு கடைசி மரியாதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க அந்த பேடோட வீட்டுல அவரோட மனைவி அவருக்கு சாப்பிடறதுக்காக சாப்பாடு கொண்டு போறாங்க. ஆனா அதை அவரால் சாப்பிட முடியல. அப்படி மறுபடியும் பெட்ல விழுந்துடுறாரு. அதை பார்த்தவங்க மனைவி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இப்ப நைட்ல தூங்கி இருக்கிற இவங்க காமிக்கிறாங்க. அந்த பையனோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. அவனை எழுந்து யாருன்னு பாக்குறான். அது அவங்க தாத்தா சத்தம் மாதிரி தான் இருக்கவும், தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போறான். அங்கேதான் அவரும் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் புடிச்சு வச்சிருந்த அந்த எல்லா பறவைகளையும் விடுவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து இவங்க, என்ன
என்ன தாத்தா பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். ஆனா அவர் பதில் எதுவும் சொல்லாம அங்கிருந்து பாத்ரூமுக்குள்ள போறாரு. இவனு பின்னாடி போய் பாக்குறான். அப்படி அவன் கண்ணுக்கு முன்னாடி பாத்ரூமுக்குள்ள போன தாத்தா அங்க இல்ல. மறுபடியும் பின்னாடி வந்து நின்னு போய் உன் பாட்டிக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவங்க துணியை மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனும் பாட்டி கிட்ட இந்த மாதிரி தாத்தா கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படி சொல்ல, ஆனா அதை எதையுமே கண்டுக்காம பாட்டி இந்தா இத பீரக்குள்ள வை அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படி அவன் வச்சுட்டு பின்னாடி திரும்பி பாக்குறான். அங்க உட்காந்துக்கிட்டு இருந்த பாட்டியவும் காணோம். அதை பார்த்து அவனும் அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது கட்டிலுக்கு கீழே இருந்து ஒரு கை வந்து அவனோட காலை பிடிக்குது. அவனும் என்னன்னு கீழே குனிஞ்சு பாக்குறான். அங்க இருக்கிறது அவனோட பாட்டி தான். இங்க கீழே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவனுக்கு கீழே போறான். அப்ப உங்க பாட்டியும் மேல இருக்கிறது நான் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அமைதியர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வெளியில போன அந்த பாட்டி உள்ள வந்து இவன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவனும் பயந்து போய் அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இந்த பாட்டி பேயா மாதிரி இவனை பயமுறுத்துறாங்க. அவனும் அப்படியே கத்திக்கிட்டே கனவுல இருந்து முழிக்கிறான். பாவம் சின்ன பையன் ரொம்பவே பயந்து போய் பாட்டியை தேடுறான். இப்ப செத்து போன இந்த தர்மோ தாத்தாவோட வீட்டை காட்டுறாங்க. அவருக்கு வேண்டிய சடங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 2 லேடி எப்படி தர்மோ தாத்தா செத்து போனாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவரை பேட்ரோலுக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க. கதவை ரொம்ப நேரம் தட்டியும் திறக்கல அப்படி சொல்லிட்டு உள்ள போய் பார்த்திருக்காரு. அப்ப தர்மோ தாத்தா கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து இவங்க தாத்தாவை உதவிக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட இன்னொரு லேடி இந்த தர்மோவை இந்த ஊரோட பாதுகாவலன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவருக்கு இந்த நிலைமை, அதுவும் வழுக்கி விழுந்து செத்து போயிட்டாருன்னா நம்ப முடியல அப்படி சொல்ல, அதை கேட்ட இன்னொரு லேடியும் ஆமா உனக்கு விஷயம் தெரியாதா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன காரணம் கூட தெரியாம காணாம போயிருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ஊரை காப்பாத்தினதே இவர் தான். அப்படி காணாம போனவங்க எல்லாரையுமே ஒரு சாத்தான் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பேடோட மனைவியை பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி பேடோட மனைவி இருக்கிற அழகுக்கும் வயசுக்கும் அவ ஏன் பேட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னே தெரியல. அதுலயும் இப்ப அவன் நடப்பினாம வேற கிடக்கிற அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க பேடோட மனைவி வந்து என்னோட புருஷனுக்கு எதுவும் இல்ல, நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். டாக்டரும் அவருக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, வெறும் கால் கை மட்டும்தான் செயல் இல்லாம இருக்கு, அதுக்கு நீங்க கவலைப்பட வேணாம், சீக்கிரமாவே சரியாடு அப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட அந்த 2 லேடியுமே வாயை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேடோட மனைவியும் வெளியில இருக்கிறவங்களுக்கு டீயை கொண்டு போறாங்க. அப்ப அங்கதான் இவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் அந்த பயம் இருக்கு போல. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு அவனோட தாத்தா கொடுத்த ஒரு மரப்பறவை பொம்மை கீழே இருக்கு. அதை பேடோட மனைவி எடுத்து கொடுக்குறாங்க. அதை அவன் வாங்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு சுடுகாட்டுல இருக்காங்க. அங்க வந்து இவங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறான். அந்த இடத்துல அவனோட தாத்தா பாட்டி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. அவனு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பையன் இவங்க பிடிச்சி கீழே ஒரு குழிக்குள்ள தள்ளி விடுறான். என்ன பண்றீங்க அப்படின்னு பயந்து போய் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே அவனை முறைச்சபடியே ஒரு பிணத்தை அதே குழிக்குள்ள போடுறாங்க. அந்த பிணமும் இவங்க தான். அதை பார்த்த அவன் இல்ல நான் இன்னும் சாகல அப்படி சொல்லி கதறான். ஆனா அவங்க யாருமே அதை கேட்காம அவன் மேல மண்ணை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வேணா வேணா அப்படி சொல்லிக்கிட்டு இவங்க தூக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறான். என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கும் போது வெளியில அவனோட ரூம் கதவு ரொம்ப வேகமா யார தட்டுறாங்க. அவனும் வெளியில வரான். வெளியில வந்த இவங்க அவனோட பாட்டி கிட்ட போயிட்டு எதுக்கு பாட்டி கதவை இவ்வளவு வேகமா தட்டினீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பாட்டியோ நான் எப்படா அவனோட ரூம் கதவை போய் தட்டினேன் அப்படின்னு கேக்குறாங்க. பாவம் அவனுக்கு எதையுமே புரியல. அவனோட பாட்டியும் உனக்கு என்னடாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனோ நான் ஏதோ கெட்ட கனவு கண்ட பாட்டி அப்படின்னு கனவுல நடந்ததை சொல்றான். அதை கேட்ட பாட்டியோ இதுக்குதான் பெரியவங்க பேச்ச கேட்கணும் அப்படி சொல்றது, இதுக்கு மேலேயாவது நைட் நேரத்துல விசில் அடிக்கிறது நிப்பாட்டு அப்படி சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க பாட்டி கிட்ட என்ன மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு மன்னிப்பு கேட்டு கெஞ்சிரான். அவங்க பாட்டியும் சரி நீ பயப்படாதடா, இதுக்கு மேல எதுவும் நடக்காது அப்படி சொல்லி அனுப்புறாங்க. அப்படி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவனு குளிக்கிறதுக்கு போறான். அப்ப அவனோட காதுல ஏதோ கொய்னு ஒரு சத்தம் கேக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது நின்னு போயிடுது. இப்ப பேடோட வீட்டுல காமிக்கிறாங்க. அவனோட மனைவி அவன் முதல்ல புடிச்சிட்டு வந்த அந்த பறவையோட கழுத்துல கத்திய வச்சு ஒழுங்கனோட புருஷனை திருப்பி கொடு அப்படின்னு கேட்டுட்டு வெட்டுற மாதிரி போறாங்க. ஆனா அந்த பறவையை எதுவுமே அவங்க பண்ணல. ஏன் அவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அந்த ஊர்ல அவங்க பிடிக்கிற அந்த பறவைக்குள்ளதான் அந்த மனுஷங்களோட உயிர்ல ஒரு பாதி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்க நம்புறாங்க. அதனாலதான் பேடோட மனைவி அவங்க புருஷன் மனுஷன்ல அவர் புடிச்சிட்டு வந்த அந்த பறவையை கொன்னாவது அவங்க புருஷனை கொண்டு வரல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால அதை பண்ண முடியல. அங்கே கற்பனை இன்னைக்குதான் அந்த ஊர்ல அந்த பறவைகள் திருவிழா போல, அதுக்காக தான் இவங்க அவனோட தாத்தா கூட வந்திருக்கான். அப்படி வந்த தாத்தா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறாரு. என்னன்னா தர்மா தாத்தா செத்து போனதுக்கு காரணம் அவர் வளர்த்தவரோட பறவை செத்து போனதுனாலதான் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஃப்ரெண்டோட அம்மாவும் ஏன்னா அந்த பறவை செத்து போனதுக்கு அப்புறமா தர்மா கிட்ட எந்த மாதிரியான சக்தியும் இருக்காது, அதனாலதான் அவர் செத்து போனாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பறவை மேலேயும் ஒரு பாதுகாப்பு மந்திரத்தை போட்டு வச்சிருந்தாரு, அதையும் மீறியது நடந்திருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, அது மட்டும் இல்ல எனக்கு இந்த விஷயத்துக்கு பின்னாடி அந்த பேட் இருப்பானோ எனக்கு தோணுது அப்படி சொல்றாரு. அதை கேட்ட இவங்க தாத்தா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, ஆனா இந்த மாதிரி கிடையாது, மக்கள் மறைஞ்சுதான் போவாங்க, ஆனா பேட் இன்னும் மறைஞ்சு போகல, அவன் உயிரோட தானே இருக்கான் அப்படி சொல்றாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இவங்க வரவும் அதனால இவங்களும் அப்படியே பேச்சை நிறுத்திடுறாங்க. அங்க கட் பண்ணி இப்ப வீட்டுல தனியா இருக்கிற பாட்டியை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அந்த பறவையை பிடிக்கிற அந்த விசில் சத்தம் கேக்குது. அவங்களும் யாருன்னு
வந்து பாக்குறாங்க அந்த சத்தம் கிணத்துக்குள்ள தான் வருது. எட்டி பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி இவங்களோட உருவம் ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி வந்து அவங்க கழுத்தை பிடிச்சி நெருக்குது. அதே நேரம் சரியா தாத்தாவும் இவங்க வீட்டுக்கு வந்து பாட்டி எப்படி காப்பாத்திடுறாங்க. அதை பார்த்த பாட்டியும் இதுக்கு மேல முடியாது, நீங்க ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட தாத்தாவும் ஆமா நானும் என்னோட ஃப்ரெண்டு அவர் பேர் மேண்டோ 2 பேருமே சேர்ந்து ஒரு முடிவு கட்டுறோம் அப்படி சொல்றாரு. இப்ப அவங்க 2 பேருமே சேர்ந்து ட்ரிடோ அப்படிங்கிற ஒரு ஆளோட வீட்டுக்கு போறாங்க. அவரு அந்த ஊர்ல இருக்கிற மந்திரவாதி மாதிரி, ஆனா ஆளு பார்க்க அந்த மாதிரி இருக்க மாட்டாரு. அவர்கிட்ட போறாங்க. அவர் வீட்டு கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. ஆனா அந்த ஆளு வெளியிலேயே வராம இருக்காரு. அதே நேரம் இங்க பேடோட மனைவியும் ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. இவங்களோட பாட்டி அவங்க பீரோக்குள்ள இருந்து ஒரு முட்டை மாதிரி ஒன்ன கையில எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆத்துல போடுறாங்க. அப்படி போடும்போது இதுக்கு மேல எங்களை தொல்லை பண்ணது அப்படி சொல்லி போடுறாங்க. அத அங்க இருந்து ஒரு பேய் உருவம் நின்று பாத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களோட தாத்தாவும் அவரோட ஃப்ரெண்டு மாண்டாவும் அந்த பேட் கூட போய் பேசலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அந்த பேடோட ஆன்மா கூட பேசுறாங்க. இப்போ உள்ள போறது அந்த மைண்ட் மட்டும்தான். அவரும் உள்ள போய் பேட் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பேடும் எனக்கு பதிலா இந்த இடத்துக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் என்னால வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட மாண்டாவும் ஏண்டா என்னாச்சு உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க அப்பதான் அவருக்கு பின்னாடி அந்த பேடோட உருவம் உட்காந்து அழுதுகிட்டே அப்படி மேண்டாவா பயமுறுத்துது. அவரும் உடனே வெளியில வந்து அவன் அந்த போர்ட்டலை திறந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட இவங்க தாத்தாவும் அப்ப அவன் அந்த ஊரோட மக்களை வேட்டாடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மேண்டாவும் ஆமா அவனுக்கு மொத்தம் 40 நாள் தான் இருக்கும். அந்த 40 நாளுக்குள்ள அவனுக்கு பதிலா ஒரு ஆளை அவன் கொல்லணும். அப்படி பண்ணலனா அவனும் ஏற்கனவே மறைஞ்சு போனவங்க மாதிரி மறைஞ்சு போயிடுவான் அப்படி சொல்றாரு. அவன் வெளியில வரணும்னா அவன் இடத்துக்கு வேற ஒரு ஆளை கொண்டு வரணும். அதுக்காக தான் அவன் தர்மாவை சூஸ் பண்ணான். ஆனா அவன் தர்மாவை கொல்றதுக்குள்ள முன்னாடியே தர்மா செத்து போனதுனால அவனால வெளியில வர முடியல அப்படி சொல்றாரு. அங்கே கட் பண்ணி அந்த பேடோட மனைவி ட்ரிடோ அப்படிங்கிற ஒரு ஆளை பார்க்க வந்திருப்பாங்க. அந்த ஆளுதான் இவங்களோட தாத்தாவும் மேண்டாவும் பார்க்க வந்திருப்பாங்க. ஆனா அப்ப அந்த ஆளு வீட்டுல இருந்திருக்க மாட்டான். ட்ரிடோவும் பேடோட மனைவி கிட்ட நேத்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் உன்னோட புருஷன் மீண்டும் வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்களும் இன்னும் அவருக்கு 6 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அப்ப இவங்களுக்குமே இந்த விஷயம் தெரியும் போல. இதுக்கு ட்ரிடோ சொல்றாரு உன்னோட புருஷனுக்கு பதிலா உள்ள போறவங்களுக்கு நீ ஒரு போஷனை கொடுக்கணும். அதுக்கு பேடோட மனைவியும் அந்த மாதிரி யார் வருவாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ட்ரிடோவும் அதோட அறிகுறிய உன்னோட புருஷனை உனக்கு காமிப்பான் அப்படி சொல்றாரு. ஆனா அந்த அறிகுறியை நீ சரியா கவனிக்கலனா அந்த ஆளுக்கு நீ சரியான நேரத்துல அந்த போஷனை கொடுக்கல அப்படின்னாலும் உன்னோட புருஷன் முழுசா வரைஞ்சு போயிடுவான் அப்படி சொல்லி அனுப்புறாரு. அங்கே கட் பண்ணி இவங்களோட ஸ்கூலை காமிக்கிறாங்க. அங்க அவனோட பிடி சார் கூட சேர்ந்துகிட்டு எல்லாருமே உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க கிட்ட அவனோட ஃப்ரெண்டும் அந்த மரபொம்மையை பத்தி பேச அப்ப அவனும் என்னோட தாத்தா சொன்னாரு இந்த மாதிரி ஒரு மரபொம்மை தான் இருக்குன்னு அப்படின்னு அதை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்கறான். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் டேய் உன்னோட உதட்டுக்கு என்னடாச்சு அப்படின்னு கேக்குறான். என்னன்னு அவனும் உதட்ட தொடச்சிட்டு பாக்குறான். அது முழுக்க ரத்தமா இருக்கு. அவனும் எவ்வளவோ தொடச்சு பாக்குறான். ஆனா எங்க இருந்து ரத்தம் வருதுன்னு தெரியல. அவனோட வாயில இருந்து ரத்தமா குட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பிடி சார் வேற கழுத்தை மட்டும் திருப்பி அவனை அப்படி பயமுறுத்துறாரு. அவனும் பயந்து பாத்ரூமுக்கு வரான். அப்படி அவன் உள்ள வந்தா அவன் இருக்கிறது அந்த பேடோட வீடு. அங்க பேட் படுத்திருக்காரு. கொஞ்ச நேரத்துல எழுந்து வந்து பேய் மாதிரி இவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அப்படியே இவங்க பயந்து தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சிடறான். அவன் இப்ப இருக்கிறது கிளாஸ் ரூம்ல தான். அந்த கனவை பார்த்து பயந்து போய் அவனும் பாத்ரூமுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் இருக்கிற பாத்ரூமோட கதவு டக்குன்னு முடிக்குது. அப்ப மூடின கதவை யாரோ தட்டுறாங்க. அவனு பயந்து போய் திறக்கிறான். வெளியில யாரும் இல்ல. உள்ள அவனோட ஃப்ரெண்டு தான் சும்மா விளையாடி இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டும் இந்தாடா அந்த மரப்பறவை பொம்மை அப்படின்னு கொடுக்குறான். இது அப்புறம் உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டா நீ தானடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த அப்படின்னு சொல்றான். சரின்னு இவங்க அதை வாங்கி கையில வச்சுக்கிட்டு நிமிந்து பாக்குறான். அங்க பேடோட உருவம் பேய் வரை நிக்கவும் இவங்க பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்ப இவங்களோட தாத்தாவை காமிக்கிறாங்க. அவர் வீட்டுல அந்த பீரோக்குள்ள அந்த முட்டையை தேடிக்கிட்டு இருக்காரு. அதை காணோம் அப்படி சொல்லிட்டு பாட்டி கிட்ட கேட்டா அவங்க ஆமா அதை நான் தான் கொண்டு போய் ஆத்துல போட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட தாத்தாவும் ரொம்பவே கோவப்பட்டு நீ ஏன் இந்த மாதிரி இருக்க, எனக்கு மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நீ பண்ணதுனாலதான் உனக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நானே சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில போறாரு. இப்ப இவங்க காமிக்கிறாங்க அவன் ஸ்கூல் ட்ரெஸ்ல அவங்க ஊரோட எல்லை கிட்ட வந்துகிட்டு இருக்கான். அப்ப அவங்க ஊருக்குள்ள ஒரு டெம்போ ஒண்ணு உள்ள வருது. அப்படி வந்து அந்த டெம்போல இருக்கிறவங்க இவங்க கிட்ட அவங்க தாத்தாவோட பேரை சொல்லி அவரோட வீட்டுக்கு எப்படி போகணுப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க அவர் என்னோட தாத்தா தான், நானே உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்றான். அவனும் வண்டியில ஏறிக்கிறான். அந்த வண்டியில இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கிட்ட ரொம்பவே நல்லபடியா நடந்துக்கிறாங்க. அப்ப அவன் கேக்குறான் நீங்க எதுக்கு என்னோட தாத்தாவை பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்களும் நாங்க அவருக்கு நன்றி சொல்லதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. பாருங்க இப்பதான் அவங்களோட உண்மையான ரூபமே இப்புக்கு தெரிய வருது. என்னன்னா அவங்க யாருமே மனுஷங்களே கிடையாது, எல்லாமே பேய்கள். இவனை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க பயந்து அங்கிருந்து இறங்கி ஓடி வந்துடுறான். அப்படி ஓடி வரும்போது அவனோட அந்த மரப்பறவை பொம்மை அங்கேயே விட்டுறான். அதாவது அது கீழே விழுந்தது கூட தெரியாம ஓடி வந்து அவங்க பாட்டி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி கதறி எழுதிக்கிட்டு இருக்கான். அவங்களும் இவனை
பண்றாங்க. அங்கே கட் பண்ணி பேடோட வீட்டுல காமிக்கிறாங்க. அவங்க மனைவிக்கு இவங்களோட அந்த பறவை பொம்மை கிடைக்குது. அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க பாட்டியை பாக்குற மாதிரி போய் அவனுக்கு அந்த போஷனை கொடுத்து குடிக்க வச்சிடறாங்க. பாவம் சின்ன பையன் அது எதுன்னு தெரியாம அவனை குடிச்சிடறான். அப்படி குடிச்சிட்டு பேடோட மனைவி வெளியில போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. இவ்வளவு நேரம் அவன் அவங்க வீட்டுல இருந்தான். ஆனா அதை குடிச்சதுக்கு அப்புறம் அவன் இருக்கிறது பேடோட வீட்டுல. அந்த கதவும் டக்குன்னு முடிக்குது. அது நேரம் இவங்களோட தாத்தா நேரம் அந்த ட்ரிடோட வீட்டுக்கு வந்து உனக்கும் பேடுக்கு என்னடா டீலிங் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே நான் வெளி தெரியாம போன ஆன்மாவுக்கு தான் வழி காமிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட தாத்தாவும் நேரா பேடோட வீட்டுக்கு வந்து படுத்துக்கிற அவனை பிடிச்சி நீ என்னடா பண்ண, என்னோட மனைவியும் பேரணி என்னடா பண்ண அப்படின்னு கேட்டு கத்துறாரு. அதை பார்த்த பேடோட மனைவியும் இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு கத்துறாங்க. இங்க உங்க பேராசைக்காக நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னு எப்ப சாத்தானை வழிபட ஆரம்பிச்சீங்களோ அப்பவே நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் வயிறஞ்சு சொல்றேன், நீங்க 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு வெளியில வரும்போது அங்கே இருக்கிற இவனுக்கு தாத்தாவோட சத்தம் கேக்குது. அவனோ தாத்தா தாத்தா அப்படின்னு கத்துறான். அந்த சத்தம் தாத்தாவுக்கும் கேக்குது. அப்படியே இப்ப இவங்க காமிக்கிறாங்க. அவனோ அதே பேடோட வீட்டுக்குள்ளதான் இருக்கான். ஆனா அது தாத்தாவோட கண்ணுக்கு தெரியல. இப்ப தாத்தாவும் மேண்டாவும் சேர்ந்துகிட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு அவங்க இவங்க காப்பாத்துறதுக்காக போறாங்க. சடங்கு பண்றது மேண்டா தான். அவன் வெளியில இருந்த மந்திரத்தை சொல்ல அந்த அமோனிஷமான உலகத்துக்குள்ள தாத்தாவும் போய் இவங்க கூட்டிட்டு போறாரு. இப்ப அவரும் அந்த உலகத்துக்குள்ள வராரு. இப்ப உள்ள இருக்கிற இவங்க காமிக்கிறாங்க. அவரோட கண்ணுக்கோட தாத்தா தெரியுறாரு. அவரும் இங்க வா அப்படின்னு மறுபடியும் பேடோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள உண்மையான தாத்தா அங்கே வந்து இவங்க அங்க போக விடாம தடுத்து அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. அப்படி போற வழியில பாதி பேயா மாறின பேட் வந்து அவங்கள பயமுறுத்துறான். இப்ப அவங்க 2 பேரும் பிரிஞ்சு காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப இவங்களோட கண்ணுக்கு அந்த காட்டுக்குள்ள போய் செத்து போனவங்க எல்லாருமே பேயா கண்ணுக்கு தெரியுறாங்க. அவங்க எல்லாருமே கும்பலா வந்து இவங்க பிடிக்க அங்க பேட் ஒரு மிருகம் மாதிரி வந்து இவங்களோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். அப்ப சரியா அந்த இடத்துக்கு வந்த தாத்தா அந்த பேடை அடிக்கிறாரு. ஆனா அந்த பேட் தாத்தாவை பிடிச்சு கொலை பண்ண போற அந்த நேரத்தை யூஸ் பண்ணி இவங்க வெளியில ஓட சொல்றாரு. அவனும் ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது வெளியில ஏற்கனவே செத்து போன பேய்கள் அவனை பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட மேண்டோ தாத்தாவும் வேகமா அவரோட சக்தியை பயன்படுத்தி உள்ள வந்து இவங்க காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வராரு. ஆனா இவங்களோட தாத்தா உள்ளேயே மாட்டிக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த பேட் இப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா வெளியில வந்து பறவைகளோட கூண்டுகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட மனைவி வெளியில துணியை காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இவங்களோட பாட்டி தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. இங்க பேடோட மனைவி வெளியில துணியை காய போட்டுக்கிட்டு இருக்க அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுது. அப்படியே உள்ள காமிக்கிறாங்க. பேடும் அவன் வளர்க்குற அந்த பறவைகளுக்கு சாப்பிட கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு கூண்டை அப்படி தூக்கி பாக்குறான். அப்படி ஒரு கூண்டுல அவனோட பொண்டாட்டியோட தலை மட்டும் இருக்கிறத பார்த்து மிரண்டு போய் பயந்து கத்துக்கிட்ட இங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் ஓடி போறத மேண்டோ தாத்தாவும் ஏதோ புரிஞ்ச மாதிரி பாக்குறாரு. அப்படி படத்தை முடிக்கிறாங்க. பேரை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இவங்களோட தாத்தா அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து நிக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதாவது பேட் எப்படி அவன் வெளியில வரதுக்கு அந்த சாத்தான கதவை திறந்து அவனுக்கு பதிலா வேற ஒரு ஆளை உள்ள விட நினைச்சானோ அதேதான் தாத்தாவும் பண்ணிருக்காரு. அவருக்கு பதிலா அந்த பேடோட மனைவியை பலி கொடுத்திருக்காரு. அதனாலதான் இப்ப இவங்க தாத்தா வெளியில வந்துட்டாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. இந்த வெளியே அவருக்கு சொன்னது கண்டிப்பா மேண்டோ தாத்தாவா தான் இருக்கும். அதனாலதான் அவரு அந்த பேட் ஓடி போனதை எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லாம பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.